மைக்கேல் ஆஞ்சலோ அப்படின்னு ஒரு பெரிய சிற்பி இருந்தார். நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், கூகுள்ல கூட அடிச்சு பாருங்க மைக்கேல் ஆஞ்சலோ. அவரு தன்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாரு. பேசிட்டு வெளியே வரும்போது பாக்குறாரு ஒரு கல்லு கிடக்கு கீழே. இப்ப அந்த ஃப்ரெண்டு கேட்கிறாரு, நான் இந்த கல்லை எடுத்துக்கிட்டுமா, அழகா இருக்கு இந்த கல்லை எடுத்துக்கிட்டுமான்னு. சும்மா தானே கிடக்க, எடுத்துட்டு போன்றாங்க. 6 மாசம் ஆச்சு. இப்ப இவருடைய ஃப்ரெண்டு மைக்கேல் ஆஞ்சலோவுடைய சிற்ப கலைக்கூடத்தை பாக்குறாங்க. சுத்தி பார்த்துட்டு ஒரு சிற்பம் ரொம்ப அழகா பிடிச்சு போச்சு அவருக்கு. இந்த சிலையை நானே வாங்கிக்கிறேன், இந்த சிலையை நான் வாங்கிக்கிறேன், எவ்வளவுன்னு சொல்லி இந்த சிலையை நான் வாங்கிக்கிறேன். மைக்கேல் ஆஞ்சலோ சொல்றாரு, வேணாம் அதை நீ ஃப்ரீயாவே எடுத்துக்கலாம். ஏன் அந்த சிலையை தெரியலையா, அது உங்க வீட்டு வாசல்ல ஒரு கல் எடுத்துட்டு வந்தேன்ல, அந்த சிலை தான் அது, அதை நீ ஃப்ரீயாவே எடுத்துக்கன்றாரு. இப்போ கேட்கிறார், அந்த கல்லுக்குள்ள இவ்வளவு அழகான சிலை எப்படி கொண்டு வந்தேன்? மைக்கேல் ஆஞ்சலோட வார்த்தை என்ன தெரியுமா? நான் அந்த கல்லில் இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை நீக்கி கொண்டே வந்தேன், உள்ளிருந்து அழகான சிற்பம் பிறந்ததுன்னு. நமக்குள் இருக்கக்கூடிய சிற்பம், அழகான சிற்பம் பிறக்க வேண்டும் என்றால் நம்மிடம் இருக்கக்கூடிய ஆணவம் என்கிற தேவையில்லாத விஷயத்தை நீக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையே ஒரு சிற்பமாக, மற்றவர்கள் ரசிக்கும்படியான ஒரு வாழ்க்கையாக அமைந்து விட்டால் இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிதான்.